பெரிய சிந்தனையாளரு. பேப்பரும் பேனாவும். பேனா வேற உலக்க மாதிரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்கு தீர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும். அதுக்குத்தான் இந்த பேனா. அரை பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு. என்ன சிரிப்பு? நீ காலேஜ் ப்ரொஃபசரு, சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டுற, அடிக்கிற. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம், திட்டலாம் பாரு. எந்த மாதிரி கதை எழுத போறீங்க? காக்காயும் வடையும், நரியும் திராட்சையும், சுண்டலியும் சிங்கமும், இந்த மாதிரி கதை தானே? நான் என்ன பாப்பா மலர், அம்புலி மாமா படிக்கிறவனா? வயசு என்னவோ கூடதா, ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்காங்க. நான் கூட டில்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கே அவார்டு வாங்குறேன் பார். போங்க போங்க, டெல்லி வரையிலும் போங்க. உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது. என்ன சொன்ன? கருவாடுனா அவ்வளவு கேவலமா? நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான், வேற எவனும் கிடையாது. பொம்பளைங்க அத தினம் நல்ல கருவாடு நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நீ இங்க இருந்து கிளம்பு. மூட் அவுட் பண்ணாத, போ. சார், போஸ்ட் பார்சல். அம்மா, திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கிணியன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க? இது எங்கேயோ போக வேண்டியது. தப்பான அட்ரஸ் வந்துருச்சா என்னமோ? கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு. இது திருப்பூர் பணியன்ல உங்க புருஷன் எழுதின கதைங்க எல்லா பத்திரிகை ஆபீஸ் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கதை எழுதுற மூஞ்சி முறக்கட்டை. நான் அப்பவே சொன்னேன் இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. கதை எழுதுறாராம் கதை. கொஞ்சம் கூட ரசிப்பில்லாதவனுங்க. இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். அரசியல்வாதிக படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும். திருப்பி அனுப்பிட்டார்களே. ஏதோ அம்மா ப்ரொஃபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லாட்ட இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க. ஏப்பா, இந்த கதையெல்லாம் என்ன செய்யறது? பழைய பேப்பர் வந்துட்டான், போட்டுருங்க. திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம். பேப்பர் இங்க வாங்க. ஆசிரியரே, நீ இப்படிலாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும். கதையை ரியலா எழுதணும். இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க. அந்த கதை போகும். ஒரு கள்ள கடத்தல்காரன் அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க. அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க. ஒரு பிப்பாயிட்டுக்காரன் அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பார்த்து எழுதுங்க. அந்த கதை போகும். நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க, ஒரு வருஷத்துல நீங்க ஓஹோன்னு ஆயிரலாம். அருமையான யோசனை. அப்ப நான் வரட்டுங்களா? வர்றேன் வர்றேன். டார்லிங், ஹனிமூன் கொடைக்கானல் போலாமா? போலாங்க. ஓகே. அருமையான காதலர்கள் காதல் மேட்ரு பேசுறாங்க. அப்படியே கவர் பண்ணுவோம். அங்க போய் ஒரு அருமையான காட்டேஜ் புக் பண்ணி. என்னங்க அப்போ இனி நைட்டே கொடைக்கானல் போலாங்களா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியேவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. அப்புறம் பாத்துக்கலாமா? எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ற? கல்யாணத்தை தான் சொல்றேன், புரியலையா? கொடைக்கானல்ல குளிர் அடிக்கும், ஒரே கம்பளி போத்தி படுத்துக்கலாம். ஒரே கம்பளியா? ஆமா, அப்பதானே பிரியாம இருப்போம். ஒரே கம்பளில படுத்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே. ஏன், என்ன செய்வேன்? முதல்ல கணத்துல கை வைப்பீங்க. இப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் தோல்ல கை வைப்பீங்க. இப்படியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதாக்கும். கொஞ்சம் விட்டா போதுமே. கையிடுங்க. கை இங்க தானே இருக்கு. இன்னொரு கை இதோ இருக்கு. உங்க கை என் தொட மேல பட்ட மாதிரி ஒரு நினைப்பு. ஓன் தொட மேல நான் ஏன் கையை வைக்கிறேன்? வேற எவனா வச்சிருப்பான். சரி, கொடைக்கானல் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ஒரு முத்தம் கூட. ஐயே, இங்க எல்லாரும் பாக்குறாங்க, நான் மாட்டேன். பார்த்தா என்ன, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அதுக்குன்னு இடம் பொருள் இல்லையா? இங்க நான் கொடுக்க மாட்டேன். ஏய், சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கூட. மாட்டேன் தம்பி. எல்லாம் சரிதான். இந்த கடைசியா சொன்னீங்களா, அது முத்தமா சத்தமா? யாரையா நீ? கதாசிரியருங்க. நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக. சரி, எப்ப இருந்து உட்கார்ந்திருக்க? நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பத்துல இருந்து. நாங்க பேசுனதெல்லாம் கேட்டு கதை எழுதி புஸ்தகமா போடுவாங்க.
கதை எழுதுறாரா கதை. அந்த பொண்ணை யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அவளை கட்டிக்க போறவன். காதல் கதை எழுதுற மூஞ்சியை பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததுனால இதோட தப்பிச்சீங்க. இல்லன்னா அடிச்சே கொண்டு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க, நானே என் கையால உங்க நிறுத்துங்க. கொண்டாடி போய் புருஷங்களுக்கு நிற்கலாமா? தப்பு இல்ல. ஏதோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததுனால தப்பிச்சீங்க. பெட்ரூம் வாங்க, கவனிச்சுக்கிறேன். இங்க வாங்க. என்ன சார் ஆச்சு? இதுதான் ஆச்சு. என்ன? நீ காதல் ஜோடியை போய் நேரா பார்த்து எழுத சொன்னியா? 2 லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுன. அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுன. கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து, ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு. ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி விட்டானுங்க. ஏன் சார் இத போய் யாராவது கேட்பாங்களா? ஏதோ ஒளிஞ்சிருந்து எழுதுறாமா, ஓடி அந்த அம்மன் இருக்காம இத போய் கேட்டிருக்கீங்களே, இதுக்கு அடிக்காம முத்தம் கொடுப்பாங்களா? சரி அதை விடுங்க. அடுத்து கள்ள கடத்தக்காரவங்க, அவங்க எப்படி தங்க கடத்துறாங்க அப்படிங்கறத ஒளிஞ்சிருந்து எழுதுங்க. கள்ள கடத்தல், அதுல முத்தமா சத்தமானு கேட்க வேண்டியது இல்லையா? இதுல கரெக்ட் பண்ணிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் டேஞ்சராவே இருக்குதா? என்ன கள்ள கடத்தல் கதை தானே எழுத சொன்னேன், அதுல என்ன டேஞ்சரு? நீங்க சொன்ன மாதிரியே கள்ளக்கடத்தல் காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன பார்த்துட்டாங்க. எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து எழுதுறியே, நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க. நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன். சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க. உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு. சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்கன்னு. உடனே 4 சாத்து உள்ள போட்டு அடிச்சிட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன். யோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள பிடிச்சிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க. அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வாரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைஸா விளக்குனா. அப்போ உங்க மூடு கலண்டுக்கிடுச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி புடிச்சிங்க, பிறண்டிங்க உருண்டிங்க. நீங்க விடவே இல்லை. அந்த பொண்ணு ஆவுன்னு சத்தம் போட்டா, நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடத்துக்கு போயிட்டீங்க. இப்படியே அந்த செக்ஸ் மேட்டரை ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாது, வெளியாலும் கிடையாது. அசத்திடுறேன். இப்போது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் கணவனோ அடங்காப்பிடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள், என்ன கதவு திறந்து கிடக்குது? லைட் வேற இல்ல. இருட்டுல கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்தில் இருந்து வந்த போது புருஷன் முண்டாட்டி தானே இப்படி ஊரே கூடி பாக்குற அளவுக்கு இப்படி அடந்துக்கிறது. கருவு இருக்கா? அந்த போஸ்ட்மேன் அடி பையன் வந்தாமா, ராப்பிங் கதை எழுது, அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குன்னாமா. நான் அந்த மூடுலயே இருந்தேனா, எப்ப இருட்டுச்சு எப்ப நீ வந்தனே எனக்கு தெரியலம்மா. சார் போஸ்ட். அண்ணா அண்ணா அண்ணா, மோகனன் கோலிந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிட்டாங்களா? நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்டர்வியூ. அப்போ ஒன்று செய், நாளைக்கு ஈவினிங் நேரு மெமோரியல் கப் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அங்க போகும்போது நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே. கற்பனை பண்ணி கதை எழுதுங்கன்னா நீங்க கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுவும் உங்க பொண்டாட்டிய. உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு ஆளா தான் இருக்கணும். அது இல்லப்பா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா
அப்படியே ஒன்றிடுற. அதனால தான் இந்த ப்ராப்ளம். சரி அதை விடுங்க. இந்த பிப்பாயிட்டுக்காரங்கல்ல அவங்கள பத்தி கதையா எழுதுங்க. ஐயோ நமக்கு வேண்டாம்பா, ஆள விடு நீ. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பிப்பாயிட்டுக்காரங்க ஏன் பிப்பாயிட்டு அடிக்கிறாங்க? பல பேருக்கு வேலை இல்ல. கண்ணீர் கதைங்க, கண்ணீர் கதை. கண்ணீர் கதை. கண்ணீர் கதைன்னா நமக்கு தூள் இல்ல, நீ தூள். மலா, இன்டர்வியூ முடிஞ்சா இங்கே வெயிட் பண்ணுமா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட். சரிண்ணா. இன்டர்வியூவா? எம்டிஏ பாருங்க. தேங்க்ஸ். குட் ஈவினிங் சார். எஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். என்னம்மா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்டர்வியூ வந்து வேலைக்கு வந்திருக்கியா? எஸ் சார், இன்டர்வியூ கார்டு. எனிஹவ், உனக்கு வேலை அவசியம் வேணுமா? ஆமா சார். கொடுத்துருவோம். உனக்கு வேலை வேணுங்கிற அவசரம், எனக்கு வேலை கொடுக்கணுங்கிற அவசரம். யூஸ் கவுண்டர். சொல்லிட்டல்ல, செஞ்சிடுற. ஓடிட்டாளா? வாங்கடா. குமார், அங்க ஓடுறது நம்ம மாலா மாதிரி இல்ல? ஆமா, மாலாவுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு. வாங்க போலாம். என்னமாச்சு? மலா, சார், இவங்க தான் சார் மாலாவை கொண்டு இருப்பாங்க. இவங்க மாலாவை துரத்திட்டு வந்ததை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் சார். ஆமா சார், பல தடவை காலேஜ்ல மாலா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க. மாலாவை இந்த ரவுடி பசங்க தான் மர்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. எஸ்ஐ, ரெண்டு பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். 205 எல்லாரும் ஜீப்ல ஏத்து. வாங்க, ஜீப்ல இருங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரேம், நான் செக்ரட்டரி பேசுறேன். வணக்கம் சார். என் பையன் தினேஷ் லாக்அப்ல இருக்கானா? ஆமா சார். அவனை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி சார் முடியும்? மாலாங்கிற பொண்ணை கொலை பண்ணிருக்காரு சார். நீங்க எஃப்ஐஆர் எழுதியாச்சா? இல்ல சார். அப்ப நான் சொல்றபடி எழுதுங்க. ப்ரொஃபசர் சந்தோஷோட தங்க ஒருத்தன் லவ் பண்ணா, அது அவருக்கு பிடிக்கல. ரெண்டு பேரையும் வான் பண்ணாரு, கேட்கல. அவரே ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாரு. ஆமா, இந்த மாதிரி எழுதுங்க. இன்ஸ்பெக்டர், மந்திரி இஸ் இன்ட்ரெஸ்டட். என் பையன் இன்வால்வ்டு. யோ, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா வேண்டாமையா? வேணும் சார். ரிலீஸ் மை சன் இமிடியட்லி. எஸ் சார். 203. எஸ் சார். தினேஷ் ரிலீஸ் பண்ணு. ஹலோ ப்ரொஃபசர், இப்பயாவது நம்ம வெயிட்ட பத்தி தெரிஞ்சிட்டியா? உட்கார். போலீஸ் அராஜகம், பொய் வழக்கு, போலீஸ் அராஜகம். ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை, ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை, ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. ஸ்டாப் இட். இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க இங்க கலாட்டா செய்யறதுக்காக வந்தோம். நியாயத்தை தானே கேக்குறோம். நியாயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இமிடியேட்டா இங்க எல்லாம் கலந்து போங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. 1 minute சார். ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. போலீஸ் அராஜகம். சார், மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நிறுத்தணும்னா ஒண்ணு அவங்கள உள்ள அனுப்புங்க, இல்ல என்ன வெளியே அனுப்புங்க சார். நான் அவங்களை கன்வின்ஸ் பண்றேன் சார், ப்ளீஸ். ஆல் ரைட், ஓபன் பண்ணுங்க. ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. போலீஸ் அராஜகம். போலீஸ் அராஜகம். ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதால இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது. என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன் என்னைக்கும் ஜெயிக்கும். அதனால தயவு செய்து இங்க அமைதியா என் மேல நீங்க காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் சொல்றேன், இங்க இருந்து அமைதியா கழிஞ்சு போயிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். அர்ச்சனா வாங்க. அங்க என்னடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னால என்ன கூச்சல் போட்டுக்கிட்டு? அம்மா எங்க காலேஜ் ப்ரொஃபசர் அரெஸ்ட். ஆமாங்க, அவரை கைது செஞ்சுட்டாங்க. நான் உங்ககிட்ட பேச வரல. கண்டவனோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு பாடி வீட்டுக்கு போலாம். அம்மா அது வீட்டுக்கு போலாம் சொல்றேன். அம்மா என்னங்க 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 இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடறேன், காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா அவுகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம சில மாதிரி நிப்பாரு. அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களே, நான் உங்களையே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. I love you மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி.